இன்றைய வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் நுண்ணீர் பாசன முறைகள் குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் டி சம்பத்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு நுண்ணீர் பாசனம். விவசாயத்தில் நுண்ணீர் பாசனம் அதனோட முக்கியத்துவம். நீர் ஒரு இன்றியமையாத ஒரு வாழ்வாதாரம் எல்லா உயிர்களுக்குமே, விவசாயத்துக்கும் கூட. உலகத்தில் பார்த்திங்கன்னா 97% நீர் இருக்குது. ஆனால் அந்த நீர் கடல் நீராக இருந்து உபயோகிக்க முடியாத நிலையில் இருக்குது. மீதி 3% நீர் ஏரி, குளங்கள், ஆறு மற்றும் ஐஸ் கட்டிகளாக துருவப்பதிகள் இருக்குது. நமக்கு உயிர்களுக்கும் கால்நடைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிற நீரின் அளவு பார்த்திங்கன்னா 1% கீழே தான் இருக்குது. அந்த 1% கீழே இருக்க நீரை பயன்படுத்துவதில் வேளாண்மை முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. 70% நன்னீர் ஏரிகள் மூலமாகவும் குளங்கள் மூலமாகவும் மற்றும் நிலத்தடி நீராகவும் நமது விவசாயத்துக்கு தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அத்தகைய நீரானது பருவமழை மாற்றங்களாலும் முறையற்ற நீர்ப்பாசன யுத்திகளாலும் குறைந்து கொண்டே வருகிறது. இதனால் பார்த்திங்கன்னா சாகுபடி செய்யக்கூடிய பரப்பும் குறைந்து கொண்டே வருகிறது. இதற்கு முக்கிய தீர்வு என்னென்னு பார்த்திங்கன்னா, மேம்படுத்தப்பட்ட நீர்ப்பாசன முறைகளை நாம் கையாள வேண்டும். அந்த வகையில் நம்ம பாரம்பரியமாக மேற்பரப்பு பாசன முறையில் பயன்படுத்தி வரோம். பாத்திக்கட்டு பாசனம் அல்லது சால் பாசனம். இந்த நீர்ப்பாசன முறைகளில் பார்த்திங்கன்னா நீர் விரயம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பயிர்கள் விரைவில் வறட்சி எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. ஏன்னா இடைவெளிகள் ஒரு நீர்ப்பாசனத்துக்கும் அடுத்த நீர்ப்பாசனத்துக்கும் உடைய இடைவெளி அதிகமாக இருக்குது, 8 முதல் 10 நாட்கள் வரை. இதனால் என்ன ஆகுதுன்னா, பயிர் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு மகசூலும் குறைகிறது. இதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு தான் நுண்ணீர் பாசனம் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி வரோம். இந்த நுண்ணீர் பாசனத்தில் பார்த்திங்கன்னா, நீர் பாசனமானது பயிரினுடைய வேருக்கே அளிக்கப்படுகிறது குழாய்கள் மூலமாக, பிவிசி குழாய்கள் மூலமாக. இந்த முறையில் அளிக்கும்போது நீர் தேவையானது தொடர்ந்து மண் கடியில் வேர் பகுதியை சுற்றி இருக்கும் மாதிரி நீர் தொடர்ந்து அளிக்கப்படுவதால் வறட்சியை சந்திக்காமல் பயிர் தொடர்ந்து வளர்ச்சியை மேற்கொண்டு நல்ல மகசூலை கொடுப்பதற்கு சாதகமான அமைப்பாக உள்ளது. இந்த நுண்ணீர் பாசனத்தில் பார்த்திங்கன்னா, சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், மலைத்துவி பாசனம் என்ற 3 வகையில் நம்ம தண்ணீரை பாசன நீரை பயிருக்கு அளிக்கலாம். சொட்டு நீர் பாசனம் அந்த முறையில் பார்த்திங்கன்னா, பிவிசி குழாய்கள் மூலமாக தண்ணீர் அழுத்தத்துடன் செலுத்தப்பட்டு பக்கவாட்டு குழாய்கள், குறுகிய குழாய்கள் மூலம், சொட்டுவான்கள் மூலம் ஒவ்வொரு பயிருக்கும் நீர் வேர் பகுதியில் விழுமாறு அமைக்கப்படுகிறது. இது எந்தெந்த பயிர்கள்லாம் இந்த சொட்டு நீர் பாசனம் மிக உபயோகமாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா, அதிக இடைவெளி இருக்க பயிர்கள் மக்காச்சோளம், சூரியகாந்தி இந்த மாதிரி பயிர்களுக்கு உண்டது. மேலும் கரும்பு ஒரு முக்கியமான பணப்பயிர். அது சொட்டு நீர் பாசனம் மிக மிக தேவையான ஒன்று. அதன் மூலம் நல்ல ஒரு மகசூலை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இந்த சொட்டு நீர் பாசனத்துடன் நாம் உரங்களையும் கலந்து அளிக்கலாம், அந்த ஒரு வாய்ப்பும் உள்ளது. உரம் தனியாக மற்ற முறையில் நீர்ப்பாசன முறையில் அளிக்கிறதை விட சொட்டு நீர் பாசனம் அமைத்து அதன் மூலம் நீர் அளிக்கும் போது நீரில் கரையக்கூடிய பொருள்கள் உரங்கள் தனியாக இருக்குது. அந்த உரங்களை நாம் உரச்செலுத்திகள் மூலம் இந்த சொட்டு நீர் பாசன அமைப்புடன் இணைத்து அளிக்கும் பொழுது வேர்களுக்கே சென்று நீர் அதனுடன் கலந்துள்ள உரச்சத்துக்களையும் அளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. இதனால் நீர் பற்றாக்குறையோ ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறையோ இல்லாத நிலையை பயிர் சந்திக்கிறது. இதனால் மகசூல் அதிகரித்து இரட்டிப்பாக மகசூல் கிடைப்பதற்கு கூட வழிவகை உள்ளது.
கரும்பில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சொட்டு நீர் உரப்பாசனம் செய்யும் பொழுது இரட்டிப்பு மகசூல் பெறுவதற்கு மிக மிக அதிக வாய்ப்புள்ளது. பல விவசாயிகளும் அதன் மூலம் பயனடைந்துள்ளனர். அடுத்தது பார்த்திங்கன்னா தெளிப்பு நீர் பாசனம். தெளிப்பு நீர் பாசனம் பார்த்திங்கன்னா இது பயிர்களுக்கு மேலே சிறு குறிப்பிட்ட உயரத்தில் மலை தூவி மாதிரி தண்ணீரை தெளிக்கக்கூடிய வகையிலே அமைக்கப்படும். இந்த தெளிப்பு நீர் பாசனம் எந்த மாதிரி பயிர்களுக்கு மிக உபயோகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த இலை வடிவிலேயே பயிர்கள், உதாரணமாக கடலை பயிர்கள், கடலை, பயிர் வகை பயிர்களில் உளுந்து, பாசிப்பயிறு, இந்த மாதிரி, அப்புறம் காய்கறி பயிர்கள், முள்ளங்கி, கேரட், இந்த மாதிரி குறைந்த இடைவெளி உடைய பயிர்களுக்கு இந்த தெளிப்பு நீர் பாசனம் மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். சாதாரண மேற்பரப்பு பாசனம் பண்ணுவதை விட இந்த நுண்ணீர் பாசனம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீர் தேவை பாதி அளவு குறைகிறது. அதே நேரம் மகசூல் 50% விட அதிகமான அளவு பெறப்படுகிறது. இது ஒரு முக்கியமான பயன். மேலும் இந்த குறைகின்ற நீர் தேவை அதை பயன்படுத்தி மேலும் அதிகமான அளவு பயிர் செய்வதற்கு நமக்கு தேவையான நிலம் கிடைக்கிறது. ஒரு ஏக்கரில் பயிர் பண்ணுறதை விட நுண்ணீர் பாசனம் மூலம் போனோம்னா 2 ஏக்கரில் நம்ம பயிர் செய்யலாம். அதன் மூலம் அதிக அளவு வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த தேவைப்படும் ஆட்கள், விவசாயத்தில் நீர்ப்பாசனத்திற்கு குறிப்பிட்ட அளவு ஆட்கள் நம்ம ஒவ்வொரு நீர்ப்பாசனத்திலும் பயன்படுத்த வேண்டியுள்ளது. இந்த சொட்டு நீர் பாசனமோ இல்லை தெளிப்பு நீர் பாசனமோ போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம அதற்குடைய தேவையை நம்ம குறைக்கலாம். மனித தேவை நீர்ப்பாசனத்துக்கு குறைக்கலாம். அது மனித தேவை இல்லாமலே நம்ம பாசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த நுண்ணீர் பாசனத்தின் அமைப்பின் மூலம் நம்ம ஏற்படுத்தலாம். நம்ம அலைபேசி மூலமாகவோ அல்லது சென்சார்னு சொல்லுவோம், சாயில் மாய்ச்சர், மண்ணில் உள்ள ஈரத்தன்மையை பயன்படுத்தி எப்பெல்லாம் ஈரத்தன்மை குறையுதோ அந்த சமயத்தில் தானாகவே இயங்கி அந்த அந்த ஈரப்பதத்தை சமன் செய்வதற்கு மோட்டார் ஆன் ஆயிரும். தொடர்ந்து அந்த ஈரப்பதத்தை சமன் செய்தவுடன் மோட்டார் அணைந்துவிடும். இந்த மாதிரி தானியங்கியாக செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த நுண்ணீர் பாசனத்தை பயன்படுத்தும் போது அதிக அளவில் இருக்குது. இதனால் மனித தேவைகள் குறைந்து நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளோட நீர்ப்பாசன தேவையை, பயிருக்கு தேவையான நீர்ப்பாசன தேவையை நாம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கலை கட்டுப்பாடு, கலை மேலாண்மை. இந்த நுண்ணீர் பாசனம் போகும்போது பார்த்திங்கன்னா குறைந்த அளவு தான் தேவைப்படும். மண் ஈரம் அதிகமாக இருக்கும்போது தான் களைகள் முளைத்து அதிக அளவு நமக்கு கலை மேலாண்மை தேவைப்படும். இந்த சொட்டு நீர் பாசனம் போகும்போது பார்த்திங்கன்னா ஈரப்படுத்தக்கூடிய தன்மை மண்ணில் குறைந்த அளவே இருக்கும். அப்படி இருக்க சமயத்தில் அந்த இடத்துல மட்டும்தான் களைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறைந்த இடத்துல அதையும் நம்ம எளிதாக மேலாண்மை பண்ணிடலாம். இந்த வகையில் களையை கட்டுப்படுத்தக்கூடிய செலவுகள் குறைகிறது. அடுத்ததாக உரங்களை செலுத்தக்கூடிய செலவும் உர தேவையும் நம்ம சொட்டு நீர் உரப்பாசனம் கடைபிடிப்பதன் மூலம் நாம் குறைத்து கொள்ளலாம். மேலும் மானாவாரி நிலங்களில் பார்த்திங்கன்னா மழை நீர் இல்லாத சமயங்களில் பாதுகாப்பு நீர்ப்பாசனமாக குளம் குட்டைகள் சேர்ந்து இருக்கக்கூடிய தண்ணீரை நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கு இந்த மலை தூவி பாசனத்தை பயன்படுத்தும் போது அந்த மழையில்லா சமயங்களில் ஒரு உயிர் தண்ணியாக உயிர் நீர்ப்பாசனத்தை நாம் அளிப்பதற்கு இந்த மலை தூவி பாசனம் அது உபயோகமாக இருக்கும். மேலும் இந்த மலை தூவி பாசனமும் பார்த்திங்கன்னா 1/4 ஏக்கர்லேருந்து 1/2 ஏக்கர் வரைக்கும் ஒரு மலை தூவி பாசனத்தின் மூலம் நாம் தண்ணீரை நீர்ப்பாசனத்தை வழங்க முடியும். இது என்னென்ன பயிர்கள் மலை தூவி பாசனத்தை பயன்படுத்தலாம்னு பார்த்திங்கன்னா புற்களுக்கு தேவையான நீரை அளிக்கலாம். அதேமாரி கறிவேப்பிலை, இந்த மாதிரி பயிர்களுக்கு இந்த மலை தூவி பாசனத்தை பயன்படுத்தும் பொழுது நாம் மிகுந்த வளர்ச்சியையும் அதிக அளவு மகசூலையும் நாம் பெறலாம். மேற்கொண்டு இந்த முறைகளை நீர்ப்பாசன சிக்கன முறைகளை பயன்படுத்தும் பொழுது நீர் தேவையை குறைத்து அதிக அளவு நாம் விளைச்சலையும் அதிக பரப்பளவில் நாம் விவசாயத்தையும் செய்து பயனடைய முடியும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் டி. சம்பத்குமார் அவர்களை 096885622482 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.